செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் டெல்லி பேரணிக்கு செல்ல முன்பணம் கட்டிய நிலையிலும் திடீரென சிறப்பு ரயிலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக மத்திய அரசை கண்டித்த திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி மற்றும் மாவட்ட செயலாளர் கேசவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 200 கோடி நிதி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கவுன்சிலர் ஒருவர் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலக மேலாளரிடம் கவுன்சிலர் உரையாடிய போது 200 கோடி ரூபாய் நிதி முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் மாதந்தோறும் போலியான பெயர்களில் 12 லட்சம் ரூபாய் வரை கணக்கு காட்டப்படுவதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகளின் இந்த மெத்தன போக்கை கண்டித்து ஆட்சியர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக எச்சரித்துள்ளனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் காவல் நிலையம் அருகே அடுத்தடுத்து 6 மின்கம்பங்கள் வரிசையாக சாலையில் சரிந்து விழுந்தன. எப்போதும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த அப்பகுதியில் நல்வாய்ப்பாக இச்சம்பவம் நடைபெற்ற போது மக்கள் நடமாட்டம் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மின்வாரிய ஊழியர்கள் புதிய மின் கம்பங்களை நட்டு மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணியை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் காவிரி, வைகை, குண்டாறு நதி இணைப்பு திட்டத்திற்கு தமிழக அரசு அறிவித்துள்ள ரூபாய் 150 கோடி நிதி போதுமானதாக இல்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பருவமழை காலத்தில் வீணாகும் தண்ணீரை திருப்ப 262 கிலோமீட்டர் கால்வாய் அமைக்கும் இம்முப்பெரும் திட்டத்தின் மூலம் 7 மாவட்டங்களை சேர்ந்த 8 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும் என்பதால் அரசு உடனடியாக குறைந்தபட்சம் ரூபாய் 2000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். குறைந்தது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2000 கோடி ரூபாய் 110 விதியின் கீழே ஒதுக்கி காவிரி, வைகை, குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களும் இணைந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள தோட்டாமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் மற்றும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பணசாமி திருக்கோவில் திருவிழாவை நடத்த 2 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் நிலவி வரும் நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் வருவாய் கோட்டாட்சியர் திருவிழா நடத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் சிறுபான்மை கவுன்சிலர் வார்டை நகராட்சி பொறியாளர் திட்டமிட்டு புறக்கணிப்பதாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சாலை, கழிவுநீர், கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதையும் செய்து தராமல் பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணிகளை அவதிக்குள்ளாக்கும் அதிகாரிகளை மாற்றக் கோரி பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கடலூர் மற்றும் நாகை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தாலுகா அலுவலகங்கள் முன்பாக ரேஷன் கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அனைத்து POS எந்திரங்களை மாற்றிவிட்டு நவீன வசதிகளுடன் கூடிய புதிய எந்திரங்களை வழங்க கோரிக்கை விடுத்த பணியாளர்கள், பெண் பணியாளர்கள் பணியாற்றும் ரேஷன் கடைகளில் கழிவறை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிஎன்சிசி குடோவிலிருந்து சரியான முறையில் எடை வைத்து கொடுக்கும்படியும், எங்களுடைய மகளிருக்கு உண்டான கடைக்க அருகாமையில் கழிப்பிடம் கட்டித்தரும்படியும், இந்த 3 கோரிக்கையும் எங்களுக்கு இப்போது நடக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சிறப்பாக ஏற்படுத்தி தரும்படி மாண்புமிகு தமிழக முதல்வரை எங்கள் சங்கத்தின் மாநில தலைவரின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கோடை வெயில் மற்றும் மின்சார தட்டுப்பாடுகளை தாண்டி சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் நாசமானதால் வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சை மாவட்டம் பூதலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதல் தளத்தில் இருக்கின்ற பொது கழிப்பிடம் முறையாக பராமரிக்கப்படாததால் அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் முகம் சுளித்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் தொற்று நோய்கள் பரவும் முன்பு அதிகாரிகள் உடனடியாக தூய்மைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் இச்சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஒருநாள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வறட்சி இழப்பீடு மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதூர் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். விவசாயிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறிய நிலையில் 10 நாட்களுக்குள் உரிய தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்ற நிலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் காய்ந்து போன கரும்புகளுடன் வந்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர். கூட்டத்தின் போது விவசாயிகளின் கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்காமல் அலட்சியமாக பேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் அளித்து உதவ கோரிக்கை விடுத்தனர். பரிச்சாத்து முறையில் 1 வருஷம் காப்பீடு செய்து காட்டுங்க. அதனால் இழப்பீடு வரதோ இல்லையோ பாதுகாக்கப்பட்ட பயிர் பாதுகாப்பாக இருக்குதுன்னு எங்கள் உறுதிப்படுத்துங்க. அப்போ தான் மறுபடியும் நாங்கள் விவசாயத்துக்கு போக முடியும். இதே நிலை நீடிச்சா கரும்பு விவசாயத்தை விட்டு வெளியேறது வேறு வழியே இல்லை. ஏற்கனவே பாலக்கோடு சர்க்கரை ஆலை கரும்பு முடிஞ்சிருச்சு. இப்போ சுப்பிரமணிய கூட்டு சர்க்கரை ஆலையும் இந்த வருஷம் அரவைக்கு கரும்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. அதனால் கடுமையான நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை பாதுகாக்க நீங்கள் ஆவணம் செய்யணும், அரசாங்கம் ஆவணம் செய்யணும். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா வைத்திருந்த 2வரை போலீசார் கைது செய்தனர். பருத்திப்பட்டு சோதனை சாவடி அருகே ஒடிசாவை சேர்ந்த 2வரை பிடித்து விசாரித்த போது கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை செனாய் நகரில் லூலு மார்க்கெட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் லூலு மால் அமைக்கப்பட்டால் 5 லட்சம் வணிகர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கும் எனவும் தங்கள் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் தொடர் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் வணிகர்கள் எச்சரித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குமாரபுரம் ஜெயா நகரில் மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் தாயை அம்மிக்கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற பேராசிரியர் ரேணுகா மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகனால் தாக்கப்பட்டதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மகன் தங்கபாலனை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரே மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் தண்ணீர் திறக்க மறுப்பது மற்றும் காவிரியில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் இருந்து டெல்லிக்கு பேரணி செல்ல சிறப்பு ரயில் அனுமதிக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் யூனியன் அலுவலகத்தை காலி குடங்களுடன் பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். குறிப்பாக முல்லை நகர் பகுதியில் கடந்த சில தினங்களாக குடிநீர் வழங்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இதே நிலை தொடர்ந்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட செல்லப்பநாயகப்பட்டிக்கிறவங்க கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே நாங்கள் தண்ணிக்கு அவதி போடுறோம். ஆனால் நாங்கள் அப்பப்போ மனு கொடுத்து பார்த்தோம். எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்தாலும் நாங்கள் இப்போ சரி பண்ணுறோம் அப்போ சரி பண்ணுறோம்னு சொல்கிறாங்களே தவிர அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எல்லாத்துட்டையும் மனு கொடுத்துட்டு அவங்க யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றதால தான் நாங்கள் இவங்களை நாடி வந்திருக்கோம். இவங்களும் சரியாக அவங்க செஞ்சு தரலாட்டினா நாங்கள் அடுத்து எல்லா மக்களும் மறியல் பண்ணுவோம் சார்.
கோவை சாமநாயக்கன் பாளையம் அருகே செல்போன் திருடியதாக 4 பேர் தாக்கியதில் கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. கூலி தொழிலாளி பிரதீப் குமார் செல்போன் திருடியதாக 4 பேர் சரமாரியாக தாக்கியதில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் ஆரம்பத்தில் பதிவு செய்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி வழக்கில் தொடர்புடைய 4 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திருமக்கோட்டையில் சாலையை சீரமைக்க கோரி 6 கிராம மக்கள் கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமக்கோட்டை பழைய கோட்டை இடையே 4 கிலோமீட்டர் பழுதடைந்துள்ளதோடு சீரமைப்பு பணிகளும் பாதியில் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். சாலையை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி திருமக்கோட்டை உள்ளிட்ட 6 கிராம மக்கள் கடைகளை அடைத்து மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக நடவடிக்கை இல்லை எனில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என மக்கள் எச்சரித்துள்ளனர். 2 பேருந்துகள் திருமக்கோட்டை வழியாக புதுக்குடி வரை வந்து சென்றது. மன்னார்குடியிலிருந்து அந்த பேருந்து 1 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டு விட்டது. சாலையை காரணம் காட்டி நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால் அங்க இருக்கிற சாதாரண ஏழை எளிய பொதுமக்கள் இன்றைக்கு வாகனம் மூலம் ஆட்டோ எடுத்து இந்த கார் மூலம் வருவதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மதுரை அலங்காநல்லூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். குறிப்பாக பாலமேடு பகுதிக்கு இயக்கப்படும் ஆட்டோக்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து நடைபெற்ற இப்போராட்டத்தில் கடும் வெயில் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர் பன்னீர் என்பவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தங்கள் கோரிக்கைக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழகம் முழுவதும் உள்ள 9 கிடங்குகளிலும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு விரைவாக தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள சின்ன கைனூரில் கடந்த 6 மாதங்களாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வந்தது. இதனால் வீடுகளில் உள்ள விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் பழுதாகி பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பலமுறை மனுக்களித்தும் நடவடிக்கை எடுக்காத மின்வாரிய அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்த கும்பினிப்பேட்டை மின்வாரிய அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கோரிக்கைகளை விரைந்து நிவர்த்தி செய்வதாக மின்வாரிய அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியரை கண்டித்து விவசாயிகள் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததை கண்டித்து விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் நேரடியாக வந்து விளக்கம் அளித்து சமரசம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்ட விவசாயிகள் மீண்டும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும் கோவில்பட்டியில் போராடிய வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உறுப்பினர் பதவி வாங்கித் தருவதாக கூறி நாமக்கல் அரசு கல்லூரி பேராசிரியர் மாணிக்க வாசகன் என்பவரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த ஈரோட்டைச் சேர்ந்த தனியார் கல்லூரி முதல்வர் சுரேஷ்குமாரை நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த நபர் ஒருவர் மூலமாக இவர் சேலம், தருமபுரி, திருச்செங்கோடு மற்றும் சென்னையைச் சேர்ந்த பலரிடமும் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது தெரியவந்தது. இது தொடர்பாக சுரேஷ்குமாரிடம் தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய சென்னையைச் சேர்ந்த நபரையும் கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர்.
சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பேருந்துகளில் பயணிகள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்தின் படிக்கட்டில் பயணிகள் ஆபத்தான முறையில் தொங்கியபடி பயணிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதேபோல் எடப்பாடி அருகே பின்பக்க கண்ணாடி இன்றி அரசு பேருந்து அதிவேகமாக சென்ற காட்சியும் வெளியாகியுள்ளது. ஆபத்தான பயணங்களை தவிர்க்க போக்குவரத்து காவல்துறையும் அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து நிர்வாகம் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கியதில் விவசாயி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உயிரிழந்தவரின் உடலை வைத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ரவிச்சந்திரன் என்ற விவசாயியை திடீரென வனப்பகுதியில் இருந்து வந்த புலி இழுத்துச் சென்று தலை மற்றும் கைகளை துண்டித்துக் கொன்றது. ஆள்கொல்லி புலியை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்த மக்கள் உயிரிழந்தவரின் உடலை வைத்து சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கோவில் மற்றும் பள்ளிகள் அருகே விதிமுறைகளை மீறி செயல்படுகின்ற மதுபான கடையை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் உள்ள இந்த மதுபான கடையால் பக்தர்கள், பெண்கள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடன் சென்று வரும் அவலம் நீடிக்கிறது. மேலும் மதுபான கடையை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அயனாவரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்திருந்த தங்க நகைகளை திருடி போலி நகைகளை வைத்து 3.09 கோடி ரூபாய் மோசடி செய்த உதவி மேலாளர் கைது செய்யப்பட்டார். வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் ஆன்லைன் விளையாட்டு மற்றும் சொந்த செலவிற்காக உதவி மேலாளர் வாடிக்கையாளர்களின் பணத்தை திருடியது உறுதியானது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென சுமார் அரை மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவுகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டனேந்தல் கண்மாயில் தடையை மீறி சுமார் 50 டன் நாட்டு கருவேல மரங்களை அனுமதியின்றி வெட்டி கடத்திய கணேசன் என்பவர் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த முன்னாள் பரமக்குடி வட்டாட்சியர் ராமமூர்த்தி மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையிடம் அனுமதி பெறாமல் வியாபார நோக்கத்தில் மரங்கள் கடத்தப்பட்டதாக குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி விரைந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்.